ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கைவ் சேனல். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு vlog பார்க்க போகிறோம். ஸோ இந்த vlog பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் டே ரொட்டீன் சொல்ல முடியாது, ஒரு ஒன் டே vlog நம்ம பார்க்க போகிறோம். சண்டே vlog. ஸோ இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பி பொள்ளாச்சி போகலான்னு சொல்லி தான் பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது. சரி, நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு அதை காய வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு சமையல் ரூமுக்கு வந்தோம் அப்படின்னா சமையல் கட்டில் பாத்திரமும் கொஞ்சம் நிறையாவே இருந்தது. ஸோ பாத்திரம் கழுவ, வாஷிங் மிஷினை போய் ஒரு எட்டு பார்க்க, ட்ரையரில் போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு. பாத்திரம் கழுவி முடித்ததுக்கப்புறமா துணியையும் எடுத்து ட்ரையரில் போட்டதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் உள்ளே கொஞ்சம் காய போட்டேன், வெளியே கொஞ்சம் காய போட்டேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் உள்ளே போட்டாலே காஞ்சிரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குளித்து கிளம்பியாச்சு. நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். மாமா பார்த்திங்க அப்படின்னா கீழே நாய்க்குட்டிங்களுக்கு பிஸ்கட் போடுறதுக்காக போயிருக்காரு. இது பார்த்திங்கன்னா இந்த வீடு மாறினதுக்கப்புறம் அந்த வீட்டில் எடுக்கிற ஃபஸ்ட்டு vlog இது. இது பார்த்திங்கன்னா ப்ரௌனி இல்லையா. ஸோ எங்களுக்கு அந்த ப்ரௌனி கூட இருந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம். ஸோ அதனால் அவர் பார்த்திங்கன்னா கீழே ஏதாவது நாய்க்குட்டிங்க வந்தால் அதுங்களுக்கு பிஸ்கட் போடலாம், அதுங்களை ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சுட்டு கீழே போயிட்டு இருந்த நாய்க்குட்டிங்களெல்லாம் கூப்பிட்டு பிஸ்கட் போட்டுட்டு இருந்தார். இன்னும் 2 நாய்க்குட்டி இருந்துச்சுங்க. அது பார்த்திங்கன்னா இன்னொருத்தரும் பிஸ்கட் போட்டாருன்னு சொல்லிட்டு 3 அங்கே போயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது ஒன்று மட்டும்தான் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் மாமா இதுக்கே போட்டு வந்துட்டார். ஸோ ப்ரௌனி இல்லாத எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப அட்டாச்சாக அதை வளர்த்திட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா ப்ரௌனி இல்லாத எங்களுக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரியே தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே அக்செப்ட் பண்ணல, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வீட்டில் தானே இருக்குது அப்படின்றனால நாங்கள் அந்த ரொம்ப ஒரு ஃபீலிங் இல்லை. ஆனால் கூட இல்லாதது கொஞ்சம் வருத்தம். அம்மா வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசை தேத்திக்காச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, நம்ம போய் வீட்டில் இன்னும் ஏதாவது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து நம்ம வரும்போது ஒவ்வொன்றா ஏதாவது எடுத்துகிட்டு வருவோம். அதையெல்லாம் திருப்பி கொண்டு போய் கொடுத்தா தானே நெக்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி முடிச்சுட்டு கீழே மாமா பார்த்திங்கன்னா வண்டியை ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு கிளம்புனோம். அப்படியே பெட்ரோலும் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா பைபாஸில் போயிட்டோம். இப்போ புது பைபாஸ் வேலை நடக்குது, எல்லாத்துலேயுமே கிராஸ் ஆகி அப்படியே போனோம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டிராஃபிக் இல்லாமல். அதனால் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ரூட்லேயே போயிட்டோம். அதுக்கப்புறம் சரி, மார்னிங் சாப்பிட வேற இல்லை, நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படியே. அதனால் போகிற வழியில் ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி சரி டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்லான்னு போனோம். அதுக்கப்புறம் சரி ஏதாவது ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் முட்டை போண்டா சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு முட்டை போண்டா வாங்கிட்டு டீயையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு தான், மைதா மாவில் போடுவாங்க. அந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. அது எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேக்குன்னு சொல்லுவாங்க சில பக்கம் எங்கள் தாத்தா என்ன சொல்லுவார்னா முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது கொஞ்சம் கடித்து சாப்பிட ஹார்டாக இருக்கும். அதுவும் போட்டுட்டு இருந்தாங்க. அவருக்கு பிடிக்குன்றனால அதை 2 வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா வீடியோஸ் ஒன்றும் பெருசாக நாங்கள் எடுக்கலை. ஏன்னா அந்த வெயிலில் ட்ராவல் பண்ணி போனனால அப்படியே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போனதும் பாட்டி வச்சுருந்த மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். இன்னொன்று வீட்டுக்கு போனதும் பார்த்திங்கன்னா ப்ரௌனி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. எங்களை பார்த்து ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. அதனால் ஒரே குஷியாக ஜாலியாக அது ஓடி வந்துச்சு. எங்களுக்கும் அது அப்படி விட்டுட்டுமே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இங்கே தானே இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹாப்பி தான். அப்படியே அது கொஞ்சம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் அவரை பார்க்குமா என்ன பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங்காக பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். லைட்டாக சும்மா தோசைக்கல்லில் போட்டு சும்மா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பலான் இருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா இல்லை இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நேரத்துலேயே கிளம்பி நான் பார்த்திங்கன்னா அப்படியே வேலைக்கு போயிட்டேன். மாமா பழனி போயிட்டு அவர் அவர் வேலைக்கு போயிட்டார். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த சண்டே எங்களுக்கு போச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸு, வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக தான் இருக்குது. ஸோ அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.